வெல்கம் டு ஸ்ட்ரீட் லைட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்கியூஎல் டேபிள் ஜாயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வெரி குரூஷியலான ஒரு கான்செப்ட். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமானதுன்னா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஜாயின்ஸ்னால் என்ன, ரெண்டு டேபிளுக்கும் இடையில் நம்ம எப்படி ஜாயின்ஸ் பண்ண போகிறோம், எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது, லைக் இன்னர் ஜாயின், ரைட் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், அதுக்கப்புறம் செல்ஃப் ஜாயின், இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முதல்ல ஜாயின்ஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ஜாயின் பண்ணுறது இல்லையா, ஒரே டேபிளில் செல்ஃப் ஜாயினும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு இங்கே இருக்கிற ரோஸும், ஒரு டேபிள் ஏல இருக்கிற ரோஸும் டேபிள் பியில் இருக்கிற ரோஸும் நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரே டேபிளில் ஒரே ரெக்கார்ட் செட்டாக நம்ம ஃபெச் பண்ணி காமிக்கிறது தான் ஜாயின்ஸ். சரிங்களா? இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியுவாங்க. இப்போ ஜாயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது. இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின், கிராஸ் ஜாயின், செல்ஃப் ஜாயின். ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். வாங்க. இன்னர் ஜாயின் அப்படின்றது நான் சொன்னீங்களா, இந்த இமேஜில் இருக்க மாதிரி டேபிள் ஏ, டேபிள் பி. சரிங்களா? இந்த ரெண்டு டேபிள்லேயுமே மேட்ச் ரெக்கார்ட்ஸ், டேபிள் ஏல இருக்கிற அந்த ரெக்கார்டும் டேபிள் பியில் இருக்கிற அந்த காலத்தோட ரெக்கார்டும், டேபிள் ஏல எம்ப்ளாயி நேம் சுரேஷன் இருந்தால் டேபிள் பியில் இருக்கிற எம்ப்ளாயி நேம் சுரேஷன் இருக்கிறதோட மேட்ச் பண்ணி எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறது தான் இன்னர் ஜாயின். இப்போ நான் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி ப்ரைமரி கீயாக இருக்குது. டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்வேர் கேர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆக்டிவ் டிஃபால்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் டேபிளும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ரெக்கார்ட் மட்டும் நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி எம்ப்ளாயிஸையும் ரெக்கார்டு இல்லை. எம்ப்ளாயிஸ் டேபிளையும் நான் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள்ஸை பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இன்னர் ஜாயின் அப்படின்றது இந்த ரெண்டு டேபிள்லேயும் டிபார்ட்மெண்ட்லேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்லேயும் இருக்கிற அந்த டேபிள் தான். டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ நான் உங்களுக்கு ஜாயின் எழுதி காமிக்கிறேன். இந்த ரெண்டு டேபிளும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதான் இதில் இருக்க ரெக்கார்ட். ஸ்டார் போட்டுக்குங்க. இப்போ இதில் எத்தனை காலம் இருக்குது, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், மொபைல் நம்பர், டிபார்ட்மெண்ட் ஐடி, சேலரி, மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 காலம் இருக்குது. ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா இதுதான் என்னோடய லெஃப்ட் டேபிள். சரிங்களா? இந்த எம்ப்ளாயின்றது தான் என்னோடய லெஃப்ட் டேபிள். இப்போ நான் இன்னர் ஜாயின் அப்படின்னு போட்டு எழுதும்போது டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த இடத்துல நான் பின்னு அலைஸ் நேம் கொடுக்குறேன். நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா, எம்ப்ளாயி டேபிள்னா ஈன்னு கொடுங்க, டிபார்ட்மெண்ட்னா டின்னு கொடுங்க. நாங்கள் ஏபின்னு கொடுத்துருக்கோம், நீங்கள் அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்னென்னா இந்த ரெண்டு டேபிளுக்கும் என்ன மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, இங்கேயும் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி, இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ. டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியோட நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸை போட்டு நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 தான் இருக்குது. 6 டிபார்ட்மெண்ட் தான் மேப் ஆகிருக்கு. இவங்க யாருக்குமே டிபார்ட்மெண்ட் மேப் ஆகலை. சரிங்களா? அப்போ என்னன்னா, டேபிள் ஏ அப்படின்றது எம்ப்ளாய், டேபிள் பின்றது டிபார்ட்மெண்ட். இப்போ ஏ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி, பி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இது ரெண்டு டேபிள் இருக்க மேட்ச் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் கொண்டு வரும். இங்கே பாருங்கள், நாங்கள் ஸ்டார் கொடுத்ததால எனக்கு ரெண்டு டேபிளில் மேட்ச் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் கொண்டு வருது. இப்போது இந்த டேபிளில் 1 2 3 4 5 6 டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற ரெக்கார்டும் இருக்குது,
அதே மாதிரி எம்ப்ளாயி டேபிளில் மேப் ஆகிருக்கிற ரெக்கார்டும் இருக்குது. 1 to 1 மேப் பண்ணுதுங்க. சரிங்களா? இந்த 2 டேபிளையும் நீங்கள் நல்லா பாருங்கள். மறுபடியும் டிபார்ட்மெண்ட் டேபிள் ப்ளஸ் வந்து எம்ப்ளாயி. சரிங்களா? நிமிஷம் இங்கே பாருங்கள், இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடி 1 இருக்கா, அப்போ இங்கே வந்து மேப் பண்ணி எனக்கு இந்த ரெக்கார்டு எடுத்து வந்துச்சு. அதே மாதிரி இந்த ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு வந்தது. அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 2 மேப் பண்ணி இந்த ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு வந்துடுது. சரிங்களா? 3, 4, 5, 6 அந்த மாதிரி எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் இந்த டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேப் பண்ணி ரெண்டுமே வந்து இன்னர் ஜாயின் கொடுத்ததால கம்பல்சரியாக மேட்ச் ஆகிருக்கும். அப்படி இருக்கிற ரெக்கார்டு மட்டும்தான் எனக்கு இந்த இன்னர் ஜாயினில் வரும். அதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்குற இன்னர் ஜாயின். சரிங்களா? இன்னர் ஜாயின் அப்படின்றது டேபிள் ஏலையும் டேபிள் பிலையும் இருக்கிற காமனான ரெக்கார்ட். சரிங்களா? மேட்ச் இல்லைன்னா அது வராது. ரெண்டுத்துக்கும் மேட்ச் இல்லைன்னா கண்டிப்பாக வராது. ரெண்டுமே கம்பல்சரியாக மேட்சாக இருக்கிற ரெக்கார்ட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நான் வந்து மற்ற ரெக்கார்ட்லாம் வரல பாருங்கள். இங்கே வந்து நல்லன்னு இருக்கு இல்லையா, இந்த ரெக்கார்ட்லாம் வரல பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற டேபிளில் வந்து பாருங்கள் 6 வரைக்கும் தான் மேப் ஆகிருக்கு. 7 லாஜிஸ்டிக்ஸ் மேப் ஆகாததால் எனக்கு இந்த ரெக்கார்டுக்கு வரல. இதுதான் வந்து இன்னர் ஜாயின். ரொம்ப குருஷியலாக நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, 2 டேபிள்லேயும் மேட்ச் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, இந்த காலத்தில் இருக்கிற ரெக்கார்ட் மேட்ச் ரெக்கார்ட்ஸும் அந்த டேபிள் இருக்கிற காலத்தோட மேட்ச் ரெக்கார்ட்ஸும் சேமாக இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி டேட்டா டைப்பும் நீங்கள் பார்க்கணும். இங்கே நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஐடி ஒன்றுன்னா அங்கேயும் டிபார்ட்மெண்ட் ஐடி இண்டிஜுவலாக தான் இருக்கணும். அந்த சரிங்களா? டேட்டா டைப்பும் நீங்கள் கம்பல்சரியாக செக் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு இரவு தான் அடிக்கும். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயினாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னர் ஜாயின் அப்படின்றது டேபிள் ஏ டேபிள் பி இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமன் ரெக்கார்ட்ஸ், அதாவது காமன் ரெக்கார்ட்ஸ் இல்லை மேட்சட் ரெக்கார்ட்ஸ். சரிங்களா? இதுதான் வந்து இன்னர் ஜாயின். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் ஜாயின் அப்படின்றது டேபிள் ஏ டேபிள் பி அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னீங்களா, எம்ப்ளாயிஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதே குறி தான். இன்னர் ஜாயின் பதிலாக நான் லெஃப்ட் ஜாயின் அப்படின்னு இந்த இடத்துல மாற்றுறேன். லெஃப்ட் ஜாயின்னா இதுதான் லெஃப்ட் டேபிள். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா, இதுதான் லெஃப்ட் டேபிள். இது வந்து ரைட் டேபிள். இப்போ என்ன பண்ணோம்னா எம்ப்ளாயிஸுக்கும் டிபார்ட்மெண்ட் டேபிளையும் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் டேபிளில் எத்தனை ரெக்கார்டு இருக்குது பாருங்கள், மொத்தம் 12 ரெக்கார்டு இருக்குது. இட் மீன்ஸ் என்னென்னா எனக்கு மேட்ச் ரெக்கார்ட்ஸும் வரும், அதாவது 1 to 1 மேப்பிங். டிபார்ட்மெண்ட் ஐடி 1 அங்கேயும் 1 இருந்தால் அந்த ரெக்கார்டும் வரும். அதே சமயத்தில் எனக்கு வந்து இந்த நல் ரெக்கார்டும் எனக்கு சேர்ந்து வரும். சரிங்களா? நல் ரெக்கார்டும் எனக்கு சேர்ந்து வரும். பாருங்கள், இப்போ அதாவது லெஃப்ட் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்டுமே வரும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்டுமே வருது. இதுதான் இந்த லெஃப்ட் டேபிள். சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள், ரைட் டேபிளில் பாருங்கள் நல்னு வருது. ஏன்னா மேப்பிங் கிடையாது, 6 வரைக்கும் தான் மேப்பிங். சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்டுமே வருது. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வருது, உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா நீங்கள் இங்கே காலம் ஸ்பெசிஃபை பண்ணி இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ ஏ டாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பி டாட் டிபார்ட்மெண்ட் நேம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இவங்க 6 பேருக்கு மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் மேப் ஆகிருக்கு. மீதி இருக்கிற எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் மேப் ஆகலைன்றதான் இதோட மீனிங். இப்போ ராஜன், ராவின், ரஜினி, விஜய், விஜயகாந்த், அஜித்குமார் இவங்க யாருக்கும் டிபார்ட்மெண்ட் மேப் ஆகலை. அதனால் உங்களுக்கு மேப் ஆகலைனாலும் ரெக்கார்டு கொண்டு வருது. ஏன்னா நீங்கள் லெஃப்ட் ஜாயின் போட்டுருக்கீங்க. லெஃப்ட் அப்படின்ற மீனிங் என்னென்னா எனக்கு லெஃப்டில் இருக்க எல்லா ரெக்கார்டுமே வந்துடும். அதுக்கப்புறம் ரைட் டேபிள் இருக்க மேட்ச் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வரும். இங்கே பாருங்கள், ரைட் டேபிள் இருக்க மேட்ச் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. சரிங்களா? லெஃப்ட் டேபிள் இருக்க எல்லா ரெக்கார்டுமே வந்துடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு left join or else left outer join. ஓகேங்களா? இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. if there is no match null value is returned for columns from the right. உங்களுக்கு மேட்ச் இல்லைன்னா உங்களுக்கு நல் தான் ரிட்டர்ன் ஆகும். அதுதான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கேன். அதுதான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், நல் ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஜாயின். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கொஷின் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறேன். ரைட் ஜாயின் அப்படின்றது லெஃப்ட் ஜாயின் மாதிரியே தான்.
எப்படி லெஃப்ட் டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்டும் வந்ததோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஏல இருக்கிற ரெக்கார்டு எல்லாமே வந்து லெஃப்ட் டேபிளில். ஆனால் இங்கே வந்து டேபிள் பியில் இருக்கிற எல்லா ரெக்கார்டும் வரும், டேபிள் ஏல இருக்க எல்லா ரெக்கார்டும் நல்லது இருக்கும். மேட்ச் இல்லாத ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நல்லன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நான் ரைட்னு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், மேட்ச் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. எனக்கு டேபிள் பியில் வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருக்குது 7. சரிங்களா? ரைட் டேபிள் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட், அந்த 7 இங்கே வந்துருச்சு. பட் 7க்கு மேப்பிங் இல்லாதால நல்னு வருது பாருங்கள். இதுதான் வந்து ரைட் ஜாயின். லெஃப்ட் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்டுமே வரும் வித் மேட்ச் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா அது லெஃப்ட் ஜாயின். ரைட் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்டும் வரும். இந்த ரைட் டேபிளில் எனக்கு 7 ரெக்கார்டு இருக்கா, அந்த 7 ரெக்கார்டுமே வந்துருச்சு. அந்த 7 ரெக்கார்டுக்கு 6 ரெக்கார்டுங்க எனக்கு மேப்பிங் இருக்குது. அந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றதுக்கு மட்டும்தான் மேப்பிங் இல்லை. அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நல்லன்னு வந்துருச்சு. அதே மாதிரி நான் லெஃப்ட் ஜாயின்லேயும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொன்னேன். லெஃப்ட் ஜாயின்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மொத்தம் 12 ரெக்கார்டு இருக்குது. அதுக்கு 6 ரெக்கார்டுக்கு தான் மேப்பிங் இருக்குது. அதனால் எனக்கு 6 ரெக்கார்டு அந்த டேட்டா 6 ரெக்கார்டோட டேட்டாவும் வந்து ப்ளஸ் லெஃப்டில் இருக்க எல்லா ரெக்கார்டுமே வந்து நல்லன்னு வந்துருச்சு. சரிங்களா? லெஃப்டில் இருக்க எல்லா ரெக்கார்டும் வந்துருச்சு ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நல்லன்னு வந்துருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின். லெஃப்டில் இருக்க டேபிள் மேட்ச் ரெக்கார்ட்ஸ் வந்து இருந்ததுன்னா எவ்வளோ ரெக்கார்டு இருந்தாலும் சரி, இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்டாக இருந்தாலும் சரி, மேட்சாக இருக்க ரெக்கார்ட்ஸும் வரும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து லெஃப்டில் இருக்க ரெக்கார்டும் வரும். அது லெஃப்ட் ஜாயின். ரைட்டில் இருக்க ரெக்கார்டு வந்ததுன்னா ரைட்டில் இருக்க டேபிளில் எல்லா ரெக்கார்டும் வரும் ப்ளஸ் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸுக்கு ரெக்கார்டு வந்துடும், மேட்ச் ஆகாததுக்கு நல்லன்னு வந்துடும். இதுதான் வந்து ரைட் ஜாயின். பாருங்கள், உங்களுக்கு புரியுற மாதிரியே புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், டிபார்ட்மெண்ட்டில் 7ன்றதுக்கு ரெக்கார்டே கிடையாது. இங்கே வந்து எம்ப்ளாயி டேபிளில் ரெக்கார்டே கிடையாது. அதனால் என்ன பண்ணுதுன்னா இந்த 7 ரெக்கார்டும் எடுத்துகிட்டு வருது. இந்த 6க்கு மேப்பிங் இருக்குது, 7வது ரெக்கார்டுக்கு எனக்கு நல் ஃபார்ம் பண்ணிடுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் ஜாயின். இது ரைட் ஜாயின் சொல்லுவாங்க, இல்லை ரைட் அவுட்டர் ஜாயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்றது பார்த்திங்கன்னா டேபிள் ஏ டேபிள் பி, அதாவது எம்ப்ளாய் டிபார்ட்மெண்ட், இதில் இருக்கிற எல்லா ரெக்கார்டும் வரும். அது எப்படி சொல்கிறது, மேட்சாக இருக்கிற ரெக்கார்டும் வரும், மேட்சாக இல்லாத ரெக்கார்டும் வரும். சரிங்களா? எல்லா ரெக்கார்டுமே வரும். இப்போ பாருங்களேன், உங்களுக்கே புரியும். அதில் ஒரு 6 ரெக்கார்டு இருந்ததுங்களா, டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 6 ரெக்கார்டு இருந்ததுங்களா, அதுவும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து 12 ரெக்கார்டு வந்துச்சு பாருங்கள். லெஃப்ட் டேபிளில் 12 ரெக்கார்டு நம்மளுக்கு வந்தது. சரிங்களா? முன்னாடி லெஃப்ட் டேப் இது லெஃப்ட் ஜாயினுங்க. இந்த 12 வரைக்கும் இருக்கிறது லெஃப்ட் ஜாயின். அதுக்கப்புறம் வந்து இந்த 6 வந்துட்டு ப்ளஸ் வந்து இந்த ஒரு ரெக்கார்டு வந்தது இல்லையா, இது ரைட் ஜாயினாக இருந்தது. இப்போ எனக்கு எல்லா ரெக்கார்டுமே வந்துச்சு பாருங்கள். லெஃப்ட்டு ப்ளஸ்ஸு ரைட்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ளஸ் மேட்ச் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாம் வந்ததுன்னா இதுதான் ஃபுல் ஜாயின். லெஃப்ட் ஜாயினும் வரணும், லெஃப்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ரைட் எப்படி ஒர்க் ஆகுது, ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து ஃபுல் ஜாயின். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். லெஃப்ட் ஜாயினும் ரைட் ஜாயினும் சேர்ந்து போட்டோம்னா அதுதான் வந்து ஃபுல் ஜாயின். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஜாயின். இது வந்து என்னென்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் வந்து மேப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன் போட மாட்டாங்க, இதுக்கு வந்து வேறு தான் போடுவாங்க. ஆனால் வந்து நான் இங்கே வந்து கிராஸ் ஜாயின் மாற்றுறேன். சரிங்களா? இப்போ கிராஸ் ஜாயின் மாற்றும் போது குமார் வந்து இங்கே பாருங்கள், இந்த குமார் வந்து டிபார்ட்மெண்ட் 1ல் மட்டும்தானே இருக்கார், டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் போய் மேப் பண்ணுங்கன்ற மாதிரி தான் முன்னாடி இருந்தது. ஆனால் கிராஸ் ஜாயின் அப்படி இல்லை, குமார் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே போயிடுவார். அதே மாதிரி சச்சினும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே மேப் ஆகிடுவார். ஒரு ரெக்கார்டும் அந்த டேபிளில் இருக்கிற 7, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெக்கார்டு இருக்குது, இந்த ரெக்கார்டு வந்து இங்கே 7 ரெக்கார்டாக மாறிடும். குமார் ஐடி அக்கௌண்ட்ஸு எல்லாம் வந்துடும், சச்சின் அதுக்கப்புறம் ஐடி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். சரிங்களா? நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா
ஃபஸ்ட்டு ஒரு 12 ரெக்கார்டு எடுத்துக்குது, எடுத்து ஐடி கூட மேப் பண்ணிடுது. நம்மளுடைய லெஃப்ட் டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் ரைட் டேபிள் இருக்க ஐடி கூட மேப் பண்ணுது. திருப்பியும் வந்து அதே மாதிரி தான், சரிங்களா. திருப்பி ஒரு 12 ரெக்கார்டு சேல்ஸ் கூட அதே மாதிரி காம்பினேஷன் பாருங்கள், 84 ரெக்கார்டு வந்துடுச்சு, சரிங்களா. 84 ரெக்கார்டு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இதில் எத்தனை ரெக்கார்டு இருக்குது? 12 ரெக்கார்டு இருக்குது, இதில் 7 ரெக்கார்டு இருக்குது, சரிங்களா. இதில் 84 ரெக்கார்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வேறு கண்டிஷனில் எம்ப்ளாயி ஐடி 1 மட்டும் போடுற பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே பாருங்கள், 1ன்னு போட்டோடனே எம்ப்ளாயி டேபிள்ஸ் இருக்கிற எல்லா ரெக்கார்டும், சரி, எம்ப்ளாயி டேபிள்ஸ் இருக்க ஃபஸ்ட் ரெக்கார்ட் நான் 1 தான் போட்டிருக்கேன். எம்ப்ளாயி ஐடி 1 வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போய் மேப் ஆகிட்டு, ஒன்று இருக்குது, அது எல்லா ரெக்கார்ட்லேயும் போய் மேப் ஆகிட்டு. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 வந்து ஏவாகும் போது 1B 1C 2A 2B 2C. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் ஜாயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடிவாகிடும், சரிங்களா. இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இது யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கிராஸ் ஜாயின். ஒரு ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டு கூடயும் மேப் ஆகும், அடுத்த டேபிள் இருக்க எல்லா ரெக்கார்டு கூடயும் மேப் ஆகிறது தான் இது கிராஸ் ஜாயின், சரிங்களா. அடுத்தது வந்து செல்ஃப் ஜாயின். செல்ஃப் ஜாயின் அப்படின்றது ஒரு டேபிளை அதே டேபிள் கூட நம்ம மேப் பண்ணுறது, சரிங்களா. இது வந்து சில சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த எம்ப்ளாயீஸுன்ற டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஐடி இருக்குது, சரிங்களா. இப்போது இது எப்படி செல்ஃப் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த குமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு ரொம்ப செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணும்போது நம்ம டேபிளை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டா உங்களுக்கு புரியும், சரிங்களா. ஆல்டர் டேபிள் போட்டுக்கிறேன். எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயி வந்து மேனேஜர்னு கூட போட்டுக்கலாம். மறுபடியும் எம்ப்ளாயி ஐடியா போடுறேன். மேனேஜர் எம்ப்ளாயி இப்படி வந்து ஒரு டேபிளை நான் இப்படி ஒரு காலம் க்ரியேட் பண்ணிட்டேன், சரிங்களா. நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிளில் எனக்கு இந்த மாதிரி ஒரு காலம் க்ரியேட் ஆகிடுச்சு, மேனேஜ் எம்ப்ளாயி ஐடின்னு, சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் எம்ப்ளாயிஸ் செட் மேனேஜ் எம்ப்ளாயி ஐடி வந்து இப்போ இவங்க குமார் அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் டோனி தான் மேனேஜர், சரிங்களா. வேறு எம்ப்ளாயி ஐடி 1க்கு வந்து இவர் தான் மேனேஜர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், 1க்கு வந்து 3 தான் மேனேஜர், ஓகேங்களா. இது இந்த மேனேஜர் ஐடி நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். இந்த ரெக்கார்டு தான் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கேன். இதுவும் எம்ப்ளாயி ஐடி தான், மேனேஜர் எம்ப்ளாயி ஐடின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இதுதான் மேப் பண்ணுறோன்னு நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி எம்ப்ளாயி 2க்கும் சரி 5க்கு இவர் தான் மேனேஜர், சரிங்களா. அதே மாதிரி சும்மா இதாகவே கொடுக்குறேன். 7க்கு இவர் தான் மேனேஜர், 9க்கு இவர் தான் மேனேஜர், 12க்கு இவர் தான் மேனேஜர். இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன், சரிங்களா. 3 3 3 3. இப்போ அடுத்தது வேறு ஒரு மேனேஜர் போடுறேன். இப்போ 6ஆம் நம்பருக்கு வந்து வேறு ஒரு எம்ப்ளாயி கொடுக்குறேன். 2 கொடுக்குறேன். இதுக்கப்புறம் 4 கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து 7 கொடுக்குறேன், 8 கொடுக்குறேன், 9 கொடுக்குறேன்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் செல்ஃப் ஜாயின் அப்படின்றது ஒரு டேபிளில் அதே டேபிள் கூட நான் ஒரு கமெண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் செல்ஃப் ஜாயின் மாற்றுறேன். செல்ஃப் ஜாயின் மாற்றிட்டு நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு இப்போதைக்கு தேவையில்லை. செல்ஃப் ஜாயின்றது செல்ஃப் ஜாயின் போடக்கூடாது, நீங்கள் இன்னர் ஜாயின் அப்படி தான் போட்டுக்கணும், இல்லைனா லெஃப்ட் ஜாயின் போட்டுக்கணும், இல்லை அவுட்டர் ஜாயின் போட்டுக்கணும். என்னென்னா டேபிள் வந்து அதே டேபிள் எம்ப்ளாயீஸ் பி இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஆன் ஏ டாட் எம்ப்ளாயி ஐடி ஐடியும் பியில் இருக்கிற மேனேஜ் எம்ப்ளாய் ஐடி இந்த ரெக்கார்ட் மட்டும் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இதுவும் சேம் டேபிள் தான். எனக்கு வந்து பாருங்கள், இங்கே அந்த நேம் வேணும். எனக்கு வந்து இப்போ தோனிக்கு இங்கே இந்த டேபிள் பாருங்கள், இப்போ குமாருக்கு 3 அப்படின்றது தான் வந்து மேனேஜர் நேம் எனக்கு வேணும் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பி டாட் எம்ப்ளாயி நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், A.B.BD. ஓகே, கரெக்டு தான். இது வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஏல இருக்கிற A டாட் B டாட் எம்ப்ளாயி இப்படி எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேனேஜர், இவர் எம்ப்ளாயி, இவர் மேனேஜர். சரிங்களா? ஒரே டேபிள் தான். எனக்கு மேட்ச் ஆகிருக்க ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வருது. இங்கே பாருங்கள், குமாருக்கு தோனி மேட்ச் ஆகிருக்கு. இங்கே இந்த இதுவும் சேர்த்து பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ குமாருக்கு 3ன்றது மேப் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டேபிள் ஒன்று ஏவாகவும் ஒன்று பியாகவும் மாறிடுச்சு, 2 காப்பி ஆகிடுச்சு, ஏபி. சரிங்களா? அப்போ நான் வந்து மேனேஜர் ஐடியும் எம்ப்ளாயி ஐடியும் கொடுக்கும்போது எனக்கு கரெக்டான ரெக்கார்டு கொண்டு வருது. இப்போ இது எப்படி மேப் ஆகுது? 1 வந்து தோனி இங்கே வரார். சரிங்களா? அதே மாதிரி சச்சினுக்கு வந்து 6 வருது, அதாவது 6னா கங்குலி வரார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? சச்சினுக்கு கங்குலி வராரு, கோலிக்கு தோனி வரார். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஜாயின்றது ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் கூட ஒரு டேபிள் அதே டேபிள் கூட நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து எந்த காலம் கூட நம்ம மேப் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். இந்த செல்ஃப் ஜாயின்லேயே நீங்கள் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இங்கே பாருங்கள், தோனிக்கு நல்லன்னு வருதுங்களா, கங்குலிக்கு நல்லன்னு வருது. ஏன்னா எனக்கு மேப்பிங் இல்லை. எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க 2 பேர்த்துக்கு தானே மேப்பிங் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே மேப்பிங் இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இவங்க 2 பேர்த்துக்கு தான் மேப்பிங் இல்லை, அதனால் எனக்கு அது நல்லன்னு வருது. லெஃப்ட் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் ஜாயின் தான் இது. இன்னொரு டேபிளுக்கு பதிலாக அதே டேபிளில் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஜாயின். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜாயின் என்னன்னு பார்த்தோம். ஒரு டேபிளில் இருக்க ஒரு காலமும் இன்னொரு டேபிள் இருக்க ஒரு காலமும் சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து மேப் பண்ணுறோம். மேப் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், அதுக்கப்புறம் வந்து கார்டீசியன் ஜாயின், ஃபுல் ஜாயின், அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஜாயின் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.